ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேளைக்கு நன்றி செலுத்துகிற விசேஷமாக எங்களுடைய அடைக்கலபுரம் சபையில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற புது வருட கீத ஆராதனைக்காக துதிக்கிறோம். அப்போ அம்மை புகழ்ந்து பாடுவது என்பது எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாக, ஒரு பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் உணர்ந்தவர்களாக நாங்கள் குடும்பமாக தனிநபர்களாக சபையாக இணைந்து பாடி உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். இந்த கீத ஆராதனை கர்த்ததாமை ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்கள் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் அதற்கு உரியவராகிய பாத்திரராகிய ஒருவரே ஆகிய நீரே பெற்றுக்கொள்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று கீதம் 397 பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று கீதம் 397 பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினேர். தாவே யுக யுகமாய் எம் துணையாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 26 முடிய. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி புயக்களத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எரிகிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதுக்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களும் அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடையாபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல் எரிந்துவிட்டு அதை போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கும் அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எழுதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்குடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி வரை என்னை காத்திடுவார்.
சோஸ்திரமே சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காமல் காத்திடுவார் தீயவன் அம்புகள் நேர்ந்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார் தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காமல் காத்திடுவார் தீயவன் அம்புகள் நேர்ந்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா சோஸ்திரமே சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா சோஸ்திரமே சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே போக்கையும் வரத்தையும் காத்திடுவார் இயேசுவே அடங்காமல் காத்திடுவார் கண்களின் மணி போல காத்திடுவார் கண்மலை மேலே உயர்த்திடுவார் போக்கையும் வரத்தையும் காத்திடுவார் இயேசுவே அரணாக காத்திடுவார் கண்களின் மணி போல காத்திடுவார் கண்மலை மேலே உயர்த்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா சோஸ்திரமே சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா சோஸ்திரமே சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே காத்திடுவார் என்னை காத்திடுவார் காலமெல்லாம் என்னை காத்திடுவார் கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன் கடைசி வரை என்னை காத்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா சோஸ்திரமே சோஸ்திரமே என் இயேசுவுக்கு சோஸ்திரமே அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு நிச்சயம் ஒரு நாள் மறுதளிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது கரை தெரியாமல் கண் கழிந்தாலும் என் துதிகள் ஓயாது என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன் நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்து நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன் நான் மூழ்கி
துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மாலை எல்லா வேளையிலும்
மறைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். மறைந்தேன் உன்னை நான் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாய் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம், உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். அன்னின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம், உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். தென்னாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, நீ என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, நீ என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். உன்னோடிருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். A heartfelt Malayalam song that reflects his faith in a God who provides, protects, and guides us at all times. It encourages us to surrender our worries and believe that we are never alone.
Everything God has breath. Praise the Lord. Praise the Lord. Let everything God has breath. Praise the Lord. Praise the Lord. All praise from the valley, praise on the mountain. All praise when I'm sure, praise when I'm doubting. All praise when outnumbered, praise when surrounded. Cause praise is the water my enemies drowning. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Praise when I feel it, and I'll praise when I don't. I'll praise 'cause I know you're still in control. 'Cause my faith is a weapon, more than a sound. My faith is a show that brings me down. As long as I'm breathing, I've got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How can I keep it inside? Praise the Lord, oh my soul. I'll praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. I'll praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I'll praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. 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 I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. லூக்கா 18 1ஆம் வசனம் முதல். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள்.
அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Bye.
Follow the star to a place unexpected. Would you believe after all we've projected a child in a manger? Lowly and small, the weakest of all, unlikeliest hero, wrapped in his mother's shawl, just a child. Is this who we've waited for? How many kings stepped down from their thrones? How many lords have abandoned their homes? How many greats have become the least for me? And how many gods have poured out their hearts to romance a world that is all torn apart? How many fathers gave up their sons for me? Bringing our gifts for the newborn Savior, all that we have, whether costly or meek, because we believe. Gold for his honor and frankincense for his pleasure, and myrrh for the cross he'll suffer. Do you believe? Is this who we've waited for? How many kings stepped down from their thrones? How many lords have abandoned their homes? How many greats have become the least for me? And how many gods have poured out their hearts
உமக்கு நன்றி. எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கை நிம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கை நிம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. Faith, reminding us that no matter our struggles, we are secure in God's presence. Let us worship together before the throne of God above. Before the throne of God above, I have a strong and perfect lead, a great high priest whose name is love, whoever lives and pleads for me. My name is written on his hands, my name is written on his heart. I know that while in heaven he stands, no tongue can bid me thence depart, no tongue can bid me thence depart. When Satan tempts me to despair and tells me of the guilt within, upward I look and see him there, who made an end of all my sin. Because the sinless Savior died, my sinful soul is granted free, for God the just is satisfied to look on him and pardon me, to look on him and pardon me.
நானே ப்ளே பண்ணிடுறேன். இங்கே இந்த மைக்கில் ப்ளே பண்ணிடுறேன். கால் வருது. என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நான் நடந்த வேளை மீட்கும் காரங்கள் நான் கண்டேன். மரணத்தின் வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் காரங்கள் நான் கண்டேன். மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை
பிரியமானவர்களே, இந்த நல்ல முதலாம் நாள் மாலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அடைக்கலாபுரம் யோவான் சிற்றாலயத்தினுடைய பணிகளை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரத்திலே நாம் சொன்னோம், நம்முடைய ஆலய பகுதி வளாகம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டோம். நீ எல்லாரும் இணைந்து அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்து அதை மின் விளக்குகளால் அதை அலங்கரித்து இந்த இருளான பகுதி ஒளிமயமாக மாற்றிய உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். பொறுப்பாக இருந்த அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய அனைவருடைய குடும்பமும் இந்த புதிய ஆண்டிலே ஒளி வீசத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளையும் நன்மைகளையும் தருவார். சிறப்பாக பாடல் பாடிய குழந்தைகள், வாலிப தம்பி தங்கைமார், பெரியவர்கள் அனைவருக்கும் தாய்மாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1ஆம் தேதி என்றாலே ஒரு ஆசீர்வாதமான செய்தி, அப்படி தானே? ஆமாம், ஆசீர்வாதமான செய்தி தான் 1ஆம் தேதி நாம் விரும்புவோம். இந்த ஆண்டு நாம் எப்படி கடவுள் நடத்துவார் என்பதை திருவார்த்தையிலிருந்து கேட்டுக்கொள்வதற்கு நாம் செய்திகளை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அவைகளை நமக்கென்று அபியாசப்படுத்திக் கொள்கிறோம். இந்த மாலை பொழுதிலே, இந்த வேளையிலே உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான செய்தி. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த செய்தி பர்சனலாகவும் எடுத்துக்கலாம், ஒரு தேசத்தின் மக்கள் கூட்டத்துக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை, நீ சகல ஜனங்களிலும், ஒருவேளை உலகம் முழுவதும் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் இந்த ஜனங்களை ஆண்டவர் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் யூதர்களுடைய பிஸ்னஸ், அவர்களுடைய செயல்பாடு என்னவென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா ஏரியாவிலும் அவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் உண்டு. கோல்டு பிஸ்னஸ், தங்கம் வியாபாரம், அது செய்வது யூதர்கள். விவசாயத்திலே சிறப்பாக அவர்கள் அநேக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முக்கியமான பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கள். அடுத்து மிஷினரிஸ், தளவாடங்கள், இராணுவ தளவாடங்கள் செய்வதிலே அவர்கள் சிறப்பானவர்கள். இப்படி எல்லா தொழிலுமே அவங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அதுபோல் நீங்கள் எல்லாரும் அடைக்கல பட்டணத்தில் இருக்கின்ற அனைவரும், அடைக்கலாபுரத்தில் இருக்கின்ற நீங்கள் அனைவரும் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். முதல் காரியம் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், 6வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். அடைக்கலாபுரத்தில் மக்களை கர்த்தர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். இந்த காம்பவுண்ட் அப்படிதான் சொல்லணும். இந்த ஏரியா, அடைக்கலாபுரம் ஏரியாவில் வருகின்ற எல்லோரும் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், எனக்கு சொந்தமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். 2வது சொல்லுகிறார் பாருங்கள், 13வது வசனத்திலே அவர் மிகவும் நேர்த்தியாய் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து
உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணுவேன். எல்லா காரியத்திலும் பெருக பண்ணுவார். பிஸ்னஸில், குடும்பத்தில், குடும்ப வாழ்வில் மற்றும் நாம் செய்கின்ற பணிகளில், வேலை வாய்ப்புகளில் கடவுள் உங்களை பெருக பண்ணுவார். மேன்மையாக வைப்பார். மேன்மை என்று சொன்னால் உயர்ந்த நிலையை வைப்பார். ஆகவே ஆண்டவர் உங்கள் அனைவரையும் பெருக பண்ணி உயர்ந்த நிலையில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற காரியம் மிகவும் அழகாக இருக்கும். 21வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கடவுள் எங்கேயோ இருந்து எங்கேயோ எப்படியோ செயல்படுகிறவர் அல்ல, நமக்குள்ளே இருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொன்னார், நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதல் காரியம், சொந்தமாய் தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக அவர் எல்லாவற்றிலும் பெருக பண்ணி உயர்ந்த அடைக்கலத்தை தந்தார். மூன்றாவதாக அழகாக சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்குள்ளே இருப்பேன். நான் உங்களுக்குள்ளே இருப்பேன். ஆகவே தான் யூதர்கள் எப்பொழுதுமே கடவுள் மீது ஒரு பெரிய பற்றுறுதியை வைப்பார்கள். இன்று அதிகாலையின் செய்தியில் நான் ஒரு காரியம் சொன்னேன். செய்தியில் பழைய வருட ஆராதனையிலே சொன்ன பொழுது, தேவன் அடைக்கலம், பலன், அனுகூலமான துணை. அவர்களுக்கு ஆண்டவர் தான் அடைக்கலம், அவர்களுக்கு ஆண்டவர் பலன், ஆண்டவர் அவர்களுக்கு அனுகூலமான துணை. அவ்வளவு அருமையான ஆண்டவர். நான் அந்த செய்தியை காலைல பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்தேன். அடைக்கலாபுரம் தான் சிந்தையில் வந்தது. ஏன்னா என்னுடைய மகள் பிறந்தது அடைக்கலாபுரம். அதனால் இந்த ஊர் பேரையே அவளுக்கு விட்டேன். அவளுக்கு ரெஃப்யூஜ், காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ், அடைக்கலாபுரம். அந்த ஞாபகம் இருக்கணும்னு சொல்லி அவளுக்கு ரெஃப்யூஜ், அடைக்கலம் என்று பெயரிட்டோம். ஆகவே அடைக்கலாபுரம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். மறந்து போகாதீங்க, இது யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம்? ஆமாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெரிந்தவர்களை அவர் உங்களை எல்லா வகையிலையும் ஆசீர்வதிக்கிறார். சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். சொந்த ஜனம், ஊராவிட்டு ஜனம் இல்லை, சொந்த ஜனம். அடுத்து எல்லாவற்றிலும் பெருக பண்ணினார். கையிட்டு செய்கின்ற எல்லா பணிகளிலும் பெருக பண்ணுவார். மூன்றாவதாக எல்லா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் கடவுள் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள் இருப்பார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். நிறைவு ஆசீர்வாத ஜெபத்திற்கு முன்பதாக, இது வருடத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினாலே நம்முடைய வழக்கத்தின்படியே நம்முடைய குருவானவர்களை நாம் வரவேற்பு செய்வது வழக்கம். நம் மத்தியில் இருக்கிற நம்ம பாடி அங்கு ஒரு சிறிய பிரதிஷ்டை போன்று இந்த காரியங்களை செய்ய இருக்கிறோம். ஆகவே நீங்கள் யாவரும் இந்த ஆலய நிறைவை முடித்து அங்கே வந்து அதை செய்துவிட்டு அதன் பிறகு நம்முடைய சிற்றாலயத்தின் சார்பாக உங்களுக்கு சிற்றுண்டி கொடுக்கப்பட இருக்கிறது, டின்னர் கொடுக்கப்பட இருக்கிறது. நீங்கள் அருந்தி செல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று நமது கூட்டம் அருமையாக நடந்தது. 4 ஐயாக்கள் வந்திருக்கின்றார்கள். 4 திசையிலிருந்து வந்திருக்கிறார்கள். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இந்த திசையிலிருந்து வந்து அருமையான செய்தி கொடுத்த ஐயா, அருமையான ஐயா நமக்கு கேட்டது அருமை அருமை, புதுமை புதுமை, இனிமை இனிமை, செழுமை செழுமை. அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற ஐயாக்கள் நமக்கு வந்தது நமக்கு கிடைத்த பெரிய மாபெரும் கிருபை கிருபை கிருபை. நம் அடைக்கலாபுரம் மக்கள் இந்த அருமையாக பாடல் பாடினார்கள். கேட்கிறதுக்கு அருமையாக இருந்தது. என்ன அருமை, என்ன புதுமை, என்ன செழுமை, அப்படி அருமையாக பாடினார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நாமும் கண்டுகளிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக
ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா அவர்களை கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். நம்ம மத்தியில் கிறிஸ்துமஸ் தினத்தன்றும் இன்றைய நாளிலும் வந்து சிறப்பு ஆசீர்வாத ஜெபம் செய்து நம்மை வாழ்த்தி இருக்கிறார்கள். நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய டாக்டர் அல்ஃபிரட் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து ஐயாவை கனப்படுத்துவார்கள். நம்முடைய தலைமை குருவானவர் அம்மா அவர்களும் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி நம் மத்தியில் இருக்கிற மிஸ்ஸஸ் கோகிலா அவர்கள் இந்த பலக்கூடையை கொடுத்து அவர்களை கனப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய ரெவரண்ட் தர்மதுரை ஐயா அவர்களை நம்முடைய சுவாமிதாஸ் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நம்முடைய தர்மதுரை ஐயா அம்மா அவர்களையும் நம் மத்தியில் இருக்கிற அருமையான ஞானம் டீச்சர் வந்து இந்த பலக்கூடையை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய ரெவரண்ட் ஐடி ஸ்டீபன் ஐயா அவர்கள் நம்ம இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய பேராலயத்தைச் சேர்ந்த நம்முடைய டாக்டர் அலெக்சாண்டர் சோமு அவர்கள் இந்த பரிசை கொடுத்து ஐயாவை கௌரவப்படுத்துவார்கள். அம்மாவும் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அம்மாவை வாழ்த்தும்படியாக நம் மத்தியில் இருக்கிற மிஸ்ஸஸ் மேரிபா அவர்கள் வந்து இந்த பலக்கூடையை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். நம்முடைய டீக்கன் ஐயா மாணிக்கராஜ் ஐயா நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களை நம்ம இடத்துல இருக்கிற நம்முடைய கனகராஜ் சார் அவர்கள் வந்து இந்த பரிசை கொடுத்து ஐயாவை கௌரவப்படுத்துவார்கள். ஐயா இந்த நம்ம இதில் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அம்மா வந்திருக்கிறார்கள். அம்மாவை நம்ம மத்தியில் இருக்கிற மிஸ் பெல்சியா சிஸ்டர் அவர்கள் வந்து இந்த பலக்கூடை கொடுத்து அம்மாவை கௌரவப்படுத்துவார்கள். நன்றி செலுத்துகிறோம். நம் மத்தியிலே நம்முடைய பேராலயத்திலே ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற நம்முடைய சகோதரர் ஸ்டீபன் சத்யசிங் அவர்களுக்கு நம்முடைய குருவானவர் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள். தனபால் தேவராஜ் நம்முடைய ஆலய பணியாளர்கள் அன்பு சகோதரர்கள் 3 மாதங்கள் இந்த இடத்துல நம் மத்தியிலே ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய தலைமை குருவானவர் ஐயா அவர்களுக்கு இந்த பரிசை அளித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். அண்ணன் சாமுவேல் அண்ணன், கிறிஸ்டோபர் அண்ணன், கிறிஸ்டோபர் அண்ணன், ஜான்சன் பொன்ராஜ் அண்ணன், நம்முடைய டேனியல் ராஜ் அண்ணன், டேனியல் ராஜ், பாராங்களா? கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அண்ணன்மாருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனைத் தொடர்ந்து பரிசு வழங்குதல் நம்முடைய மூத்த போதகர் ரெவரண்ட் ஐடி ஸ்டீபன் ஐயா அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். கேரல் ரவுண்டு மிஸ்டர் ஆல்வின் அவர்கள் உடனடியாக சுருக்கமாக நீங்கள் வந்து விரைவாக பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். இந்த வருடம் கிட்டத்தட்ட 30 பேர் கலந்து கொண்டார்கள். கேரல் ரவுண்டு மிகவும் சிறப்பாக அடைமலை என்று கூட பாராமல் அநேகர் வந்திருந்தார். சகோதரர் நெல்சன் அவர்கள், திருமதி சேபா கனகராஜ், திருமதி கோகிலா ஜெயராஜ், திருமதி சிசிலியா சுந்தர் சிங், மிஸ்ஸஸ் ஞானம் ஜெபராஜ், மிஸ்ஸஸ் வெர்ஜின், மிஸ்ஸஸ் சீமா ஷாம், மிஸ் ஃபெலிசியா ராஜசிங், மிஸ்ஸஸ் சாலினி அருள், செல்வி ஜெருஷா, செல்வி ஜெனிசா, யாவரும் உற்சாகமாக வந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய பரிசு உங்களுக்கு நம்முடைய சிற்றாலயத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது.
இன்னும் அநேகர் கலந்து கொண்டீர்கள். அவர்களை நான் வரிசையாக வாசிக்கிறேன். யாவரும் வந்து பரிசினை பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிகம் பேர் வர முடியாது, கொஞ்சம் மெல்ல வாசிக்கிறேன். ராஜேஷ் வாங்கிட்டு போறீங்களா? வாசிக்கிறேன். மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஆண்ட்ரோஸ், சுகந்தி சுவாமிதாஸ், மிஸ்ஸஸ் மாலதி ஜெகதீஷ், மிஸ்ஸஸ் எமீர் ரவிக்குமார், மிஸ்ஸஸ் சரோஜா ஜாக்குலின், மிஸ்ஸஸ் செரீன் ஜோஸ், மிஸ்டர் ரவிக்குமார், மிஸ்டர் சுந்தர் சிங், மிஸ்டர் ராஜேஷ் பிரதர், மிஸ்டர் மாரிக்குமார், தம்பி டிம் கேப்ரியல் அழகாக சில இடங்களுக்கு நல்ல சாண்டா கிளாஸ் வேடம் போட்டு அழகாக வந்து மகிழ்வித்தார்கள். நன்றி செலுத்துகிறோம். ஜுவானிக் ஸ்வான், ஜோவினா ஷெரில், செல்வன் ராஜா, மிஸ்ஸஸ் தேவி, மிஸ்டர் நாதன், மிஸ்டர் துரை, செல்வன் ரூபன் அவர்கள் அனைவருக்கும் சிற்றாலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய பரிசை நீங்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. சிறப்பாக இந்த கேரல் ரவுண்டில் கிறிஸ்மஸ் தாத்தா வேடமிட்டு அனைத்து வீடுகளுக்கும் சந்தோஷமாய் வந்து வாழ்த்து செய்தியை கொடுத்து ஆசீர்வதித்து சாக்லேட்டுகளை பகிர்ந்து கொள்ள யோசுபாத் பிரதருக்கு தேங்க்யூ. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ப்ரைஸ் எல்லாரும் வாங்கிட்டீங்கல்ல, வாங்காதவங்க எங்கிட்ட வாங்கிக்குவோம். இன்னும் ஒன்று இருக்கிறது. நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய அருமையான தர்மதுரை ஐயா அவர்கள் இந்த பரிசுகளை நம்முடைய சிற்றாலயத்தை அழகாக க்ளீன் பண்ணி இந்த அழகாக டெக்கரேஷன்லாம் நல்லா செய்து கொடுத்தார்கள். நல்ல உதாரத்துவமாக கிறிஸ்மஸ் தினத்தன்றும் இன்றைய தினத்தன்றும் அநேகருக்கு ரொம்ப டயர்டு தான். ஆனாலும் மிஸ்டர் ஆல்வின், மாரிக்குமார் பிரதர், ஷிபாக்கா நல்லா எல்லோரும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிங்க. நம்ம சுகந்தி சுவாமிதாஸ் மேடம் எல்லாரும் ரொம்பக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ள ஒரு சின்ன பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஷிபாக்கா வாங்க, பெலிசியா சிஸ்டர், சோபியா சிஸ்டர், சலோமி, மிஸ்டர் ஆல்வின், சிசிலியா மேடம், மிஸ்ஸான்னு எழுதலை அதனால் வாசிக்கிறேன், உமா, நிலோஃபர், தேவி அக்கா, மாரிக்குமார் அண்ணன், மாரி அண்ணெல்லாம் 2 நாளும் வந்து டெக்கரேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றி செலுத்துக்கிறோம். சுகந்தி சுவாமிதாஸ் மேடம் 2 நாளும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. தம்பி டோரன், ஜெர்சா ஜெனிசா, ஒருத்தர் வாங்க, வெர்ஜி, அனைவருக்கு நன்றி. நன்றி. அதனைத் தொடர்ந்து வாழ்த்து செய்தி, எங்களுக்கெல்லாம் பரிசெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்முடைய தன்னார்வலர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே எங்களால் ஒன்று கொடுக்க முடியல. நம்முடைய கடந்த வாரத்தில் நம்முடைய ஐயா இந்த கல்லறை தோட்டத்தை எப்படியாவது க்ளீன் செய்யுங்க அப்படின்னு சொன்னதில் இருந்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் ராஜேஷ் அண்ணே, ஆல்வின்னு, நம்முடைய தேவகளஞ்சியம் அவர்களுடைய சன்னு, தங்கம்மா, நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் எனக்கு சொல்ல எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்க. நம்முடைய சுரேஷ் பிரதர், மேனேஜர் சார், ரவி அண்ணன், ஆல்வின்னு, நம்முடைய பிரகாஷ் அண்ணன் எல்லாருமே வாலண்டரியாக வந்து பணத்தை போட்டு எப்படி செஞ்சுருக்காங்கங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
அதைத்தான் நாம் இப்பொழுது இந்த நிறைவு ஜெபத்திற்கு அடுத்து நாம் அதை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நாங்கள் வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி செலுத்திடலாமா? அதுபோக நிறைய பேர் நல்ல பண உதவி செஞ்சுருக்கீங்க. அடைக்கலாபுரத்தை சுற்றி இன்னும் அநேகர் பண உதவி, பொருள் உதவி செய்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஐயா அவருக்கு உத்தேசம் இருக்கு. பிரியமானவர்களே, நம் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமையான நம்முடைய சபை ஊழியர் ஜான்சன் அவர்களுக்கு நம்முடைய தலைமை குருவானவர் ஐயா அவர்கள் இந்த சிறப்பு பரிசை கொடுப்பார்கள். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நம்ம மத்தியிலே ஒரே ஒரு காரியம், அந்த நம்முடைய கிறிஸ்மஸ் கேலண்டர் ரவுண்டு மூலமாக நம்முடைய சிற்றாலயத்தை சுற்றி 21,320 ரூபாய் நமக்கு வரவு வந்தது. 21,320 ரூபாய். அதில் 10,421 ரூபாய் இந்த முறை மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த 10,421 ரூபாயும் நம்முடைய அருமையான சகோதரரிடத்தில் இன்றைய நாளில் சிற்றுண்டிக்காக அந்த காரியம் செய்யப்படுகிறது என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. எல்லா நன்மை கூட்டுருவாய் எங்கள் அன்பின் தோப்பனே, நீர் எங்களை பெருகி செய்கிறவராக, எங்களை ஆசீர்வதிக்கிறவராக கிருபிக்கான் என்று ஒரு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற கிருபிக்கான் என்று நாங்கள் ஏற்றுவாறு உண்மை உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கலாம். தெய்வீக சமானத்தோடு வாழும் இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு எல்லாமான கிருபைகளை நன்மையிலே கொடுத்து தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவானவர் என்றவாக இவற்றுமா நிர்மாணவராக எங்களுக்கு ஆலோசனைக்கத்தவாக துணை நின்று வழிநடத்தினேன். நன்றி. தொடர்ந்து வரும் நாட்களிலும் உடைய கிருபை உடைய அடைக்கலம் எங்களை பாதுகாத்து வளர்த்துமாய் இருக்கின்றோம். இந்த நாளும் உமது பிள்ளைகளை ஏற்றுமாறு மகிழ்ச்சியின் பாதையிலே வழிநடத்தமாக பரிசு பொருளை கொடுத்து ஒருவருக்கொருவர் நாங்கள் ஐக்கியத்தை அன்பை பகிர்ந்து கொள்ள உதவிச்சதே நன்றி. இதன் மூலமாக ஒருவருக்கொரு அன்பும் ஐக்கியத்துறவாலும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து திருத்து வளர்ந்து பெருத்துக்காக உதவிச்சு தொடர்ந்து ஒரு பிரியாத கரம் எங்கள் வலித்துமாக இருக்கிறோம். அன்பின் தாப்பனே, கடந்த காலங்களில் விசேஷமாக என் பாராட்டின நன்மைகளை நினைக்கும் நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கும். இன்னும் பிள்ளைகள் பிரயாணப்பட்டு செல்லிந்த சமைத்திரும் குடும்பத்து மக்கள் பிரயாணப்பட்டு செல்லிந்த சமைத்திரும் விசேஷத்தை பாதுகாப்பு கொடுத்து வலித்துமாய் நல்ல செய்தி கேட்டு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறதுக்காக உதவிச்சுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவாய் தேவன் பரிசுத்த ஆவியாண்ட ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்தரி தோத்தரி. தொடர்ந்து நாம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோடு சென்று வருமாக. உணவு ஆயத்தத்தோடு இருக்கு. அதுக்கு முன்னதாக திறப்போம்.